ஓபிசி பட்டியல் தயாரிக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா மாநிலங்களவையும் நிறைவேறியது. மசோதா விவாதத்தின் போது தமிழக எம்பிக்கள் தெரிவித்த கருத்துக்களை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கான பட்டியலை தயாரிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் 127வது சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது மத்திய அரசு. கூட்டத்தொடரில் பெகாசஸ் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று மக்களவையில் எந்தவித கோஷமும் இன்றி ஓபிசி மசோதா மீது விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பின்னர் நடந்த வாக்கெடுப்பில் எந்த ஒரு உறுப்பினர் எதிர்ப்பும் இன்றி 385 உறுப்பினர்கள் ஆதரவுடன் மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. I shall now put the motion for consideration of the bill to vote. The question is that the bill further to amend the Constitution of India as passed by Lok Sabha be taken into consideration. Those in favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. இதையடுத்து மாநிலங்களவையில் 127வது சட்ட திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. மசோதாவை ஆதரித்து பேசிய அதிமுக எம்பி தம்பிதுரை 69% இடஒதுக்கீட்டு மூலம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனையாக போற்றப்படும் நிலையில் இந்த சட்ட திருத்தம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி காவலராகிவிட்டதாக புகழாரம் சூட்டினார். With these words, I thank the government of Sri Narendra Modi ji for recognizing the rights of the states to identify the OBCs, and also I am confident that Modi ji will become a Samuga Nidhi Kavalar. Here, what our Amma called Samuga Nidhi Kavalar, like that. He also going to be the Kavalar for the Samuga Nidhi. I appreciate that, sir. இதர பிற்படுத்தப்பட்டோர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமையை இந்த மசோதா உறுதி செய்யும் என GK வாசன் MP நம்பிக்கை தெரிவித்தார். Whenever there is a demand for providing more reservation for including more communities under reserved categories, we are faced with the problem of 50% ceiling on reservations, sir. I would like the central government to find a way to solve this problem, sir. With this, sir, I support the bill from my party. OBC இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்த அதிமுக MP நவநீத கிருஷ்ணன் இடஒதுக்கீடு மூலம் மாநிலங்கள் வளர்ச்சி பெறும் என தெரிவித்தார். And then with regard to 27%, the notification issued by the central government subject to correction regarding the Madras High Court judgment, no appeal has been preferred by the central government magnanimously accepting the judicial verdict. So it shows the real intention and mind of our honorable Prime Minister. முன்னதாக பேசிய MP திருச்சி சிவா, சுயமரியாதை கட்சியாக விளங்கும் திமுக அரசியல் அமைப்பு திருத்த மசோதாவை ஆதரிப்பதாகவும் நிர்பந்தத்தின் காரணமாகவே மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். In 1951, the first amendment to the Constitution was made. Thanks to the struggle and agitation that happened in Tamil Nadu, spearheaded by Thandai Periyar, Arinyar Anna, Dr. Kalaignar and Kamarajar. And it was Pandit Jawaharlal Nehru who made the first amendment to the Constitution providing reservations. And this government has brought in this amendment only out of compulsion. What you have done, you are undoing now. இதையடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் 187 உறுப்பினர்களின் ஆதரவுடன் 127வது திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. இரு அவைகளிலும் மசோதா நிறைவேறியுள்ளதால் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு சட்டம் அமலுக்கு வரும்.